ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது Thursdayவோட மினி விலாக் தான். காலையில் வந்து கொஞ்சம் அர்லியாக தான் எழுந்திரிச்சேன். நேற்று நைட்டே வந்து இட்லிக்கு மாவு அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் ஒரு டவுட்லேயே தான் காலையில் வந்து செக் பண்ணேன், மாவு புளிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு ஓகேவாக இருந்து சரி இட்லி ஊற்றிடலான்ற பிளானில் தான் வந்து இன்றைக்கி காலையில் வந்து டே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கடுத்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் வேலைலாம் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று வாஷ் பண்ணி வச்சுருந்த கொஞ்சம் இந்த கண்ணாடி பாத்திரம்லாம் வந்து மறுபடியும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு துணி வந்து லோட் பண்ணது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா மழை வந்துகிட்டே இருக்கிறதால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருந்தது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சப்பாத்தி, அவிச்ச முட்டை, அப்புறம் வந்து காய்கறி இதெல்லாம் வந்து ஹஸ்பண்டுக்கு. எனக்கு வந்து இட்லி அப்புறம் வந்து வேர்க்கடலை சட்னி தான் பிளான் பண்ணியிருக்கேன். மதியம் லஞ்சுக்கு வந்து சாதம் அப்புறம் வெண்டைக்காய் கடையல் செய்யலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. காய்கறி வைக்கக்கூடிய பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஒரு குட்டி கிண்ணத்தில் வந்துட்டு மூக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், கொண்டக்கடலை. ஸோ அதையும் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி விட்டு ஒரு குக்கரில் வச்சாச்சு. இன்னொரு அடுப்பில் வந்து முட்டை அவிக்கிறதுக்கு வச்சுட்டேன். ஒரு அடுப்பில் வந்து ரைஸ் வச்சுட்டேன். அதுக்கு அடுத்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு சப்பாத்தி உருட்டணும். அப்புறம் வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம் சொல்லிட்டு இன்னொரு அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சாச்சு. ஸோ எனக்கு மட்டும்தான்றதால இந்த குட்டி க்யூட்டாக இருக்கக்கூடிய இட்லி பாத்திரத்தில் வெறும் 6 இட்லி மட்டும்தான் ஊற்றிக்கினேன். ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து வேர்க்கடலை சட்னிக்கு வேர்க்கடலைலாம் வறுத்து வச்சுட்டு கூடவே ஒரு சின்ன கேப் எடுத்து ஒரு பிளாக் காஃபி குடிச்சாச்சு. வெண்டைக்காய் கடையலுக்கு தேவையாக இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இட்லி சூடாக வந்து ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றி வச்சுட்டேன். பாக்ஸஸும் பேக் பண்ணியாச்சு. பாய் பாய்.